எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தாங்க பேச போறோம். அது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா பார்க்கலாமாங்க. முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய மெடிக்கல் செலவு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது வெறும் கேள்வி இல்ல, நம்மள பல பேருக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கவலை. அதனால தான் இந்த டாபிக் பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். சரி, அப்போ ஏன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்ளோ அவசியம்னு சொல்றோம்? சொல்லப்போனா இது நம்மளோட ஃபைனான்ஷியல் சேஃப்டிக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. எப்படின்னு பார்க்கலாமா? உண்மை என்னன்னா, இன்னைக்கு மெடிக்கல் செலவுகள் ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போதும், நாம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் மொத்தமும் கண்ணு முன்னாடியே கரைஞ்சு போயிடும். இது நம்ம குடும்பத்தோட நிதி நிலைமையே தலைகீழா மாத்திடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. இது ஒரு நிதி பாதுகாப்பு கவசம் மாதிரிங்க. நாம மாசம் இல்லனா வருஷத்துக்கு ஒரு தடவை பிரீமியம்னு ஒரு சின்ன தொகையை கட்டுறோம். அதுக்கு பதிலா இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு வர லட்சக்கணக்கான மருத்துவ செலவுகளை ஏத்துக்கறாங்க. சிம்பிளா சொன்னா நம்ம சேமிப்புக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு வேணும்னு இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, மார்க்கெட்ல நூத்துக்கணக்கான பாலிசி இருக்கு. அதுல நமக்கு எது சரி, எப்படி கரெக்டான ஒன்னு செலக்ட் பண்றது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஒரு பாலிசியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம செக் பண்ணணும். முதல்ல காப்பீட்டு தொகை, அதாவது சம் இன்ஷூர்ட், உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் தேவைன்னு முடிவு பண்ணணும். ரெண்டாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்க வீட்டுக்கு பக்கத்துல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வெயிட்டிங் பீரியட், சில நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும், அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கோ பேமெண்ட், அதாவது பில்லுல நாமள ஒரு பங்கு கட்டணுமா அப்படின்னா எவ்வளோன்னு கேட்கணும். கடைசியா ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுக்கு முன்னாடியும் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஆகிற செலவுகளை கவர் பண்ணுதானும் கண்டிப்பா பார்க்கணும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசின்னு வரும்போது சில டெக்னிக்கல் வார்த்தைகள் நம்மள கொஞ்சம் குழப்பலாம். இதெல்லாம் இந்த கேமோட ரூல்ஸ் மாதிரி. அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை இப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுல முதல்ல வர்றது இந்த வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். அப்படின்னா என்ன? இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? ஏன்னா நீங்க பாலிசி எடுத்த உடனே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடாது. அது எப்போ கிடைக்கும்னு முடிவு பண்றதே இந்த வெயிட்டிங் பீரியட் தான். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க பாலிசி எடுத்த நாள்ல இருந்தே ஏதாவது விபத்து நடந்தா அதுக்கு கவரேஜ் உண்டு. ஆனா பொதுவான காய்ச்சல் மாதிரி நோய்களுக்கு பொதுவா 30 நாள் கழிச்சு தான் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதுவே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க 2ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். இதுதான் வெயிட்டிங் பீரியட்னு சொல்றோம். அப்போ முன்பே இருக்கும் நோய்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருந்த ஒரு நோய் அல்லது உடல்நல பிரச்சனை தான் அது. இதுக்கும் கவரேஜ் கிடைக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட காத்திருப்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு பாலிசி இருக்கு. ஒருவேளை அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை வருதுன்னு வச்சுப்போம். அந்த மருத்துவ செலவுகளை எப்படி நாம கிளைம் பண்றது? அதுல 2 முக்கியமான வழிகள் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். முதல் வழி கேஷ்லெஸ் கிளைம். இதுல நீங்க கையில இருந்து பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனியே டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனா இது அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் முடியும். ரெண்டாவது வழி ரீஎம்பர்ஸ்மெண்ட். இதுல நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல நீங்க தான் பில் கட்டணும். அப்புறமா அந்த பில் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா செலவுகளுக்கும் இன்சூரன்ஸ்ல கவர் கிடைக்காது. உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி, சில டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இதுல அடங்காது. இதுதான் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே உங்க பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நாம இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடுத்ததா நாம என்ன செய்யணும்னு யோசிக்கலாம். முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. நாளைக்கு என்ன ஆகுங்கிற கவலை இல்லாம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முதலீடு. இப்போ கேள்வி இதுதான். உங்களோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? யோசிங்க. சரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல முடிவெடுக்கிறது தான் நம்ம கையில இருக்கிற மிகப்பெரிய பலம்.